தவக்காலம் 2வது வாரம் புதன்கிழமை கன்னிமரியாவின் கணவரான புனித யோசேப்பு விழா. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூறுகிறார்கள், புனித யோசேப்பு அமைதியாகவும் ஆற்றல் உள்ளவராகவும் பணிவிடை செய்பவராகவும் இருப்பதால் எனக்கு அவர் மேல் மிகப்பெரிய அன்பு உண்டு. உறங்கும் நிலையில் உள்ள யோசேப்புவின் சுரூபம் என் மேசையில் எப்பொழுதும் வைத்திருக்கிறேன். எனக்கு பிரச்சனைகள், சிரமங்கள், சங்கடங்கள் ஏற்படும் போது அவைகளை ஒரு துண்டு காகிதத்தில் எழுதி அவருடைய அந்த சுரூபத்தின் கீழ் வைத்து அவரை கனவு காண சொல்லுவேன், அதற்காக மன்றாட சொல்லுவேன் என்கிறார். இன்றைய நம்முடைய புனிதர் அமைதிக்கு இலக்கணமாக வாழ்ந்தார். அமைதியாக இருப்பது கடவுளின் இயல்பு. அமைதி கடவுளுடைய மொழி. அந்த மொழி ஆன்மாவிற்கு கேட்கும். கடவுளின் இயல்பான அமைதியை வாழ்ந்து காட்டியவர் புனித யோசேப்பு. ஏனென்றால் அவர் ஆன்மாவில் அமைதியாக இருந்து கடவுளுடைய அமைதியின் மொழியை கேட்டார். அமைதி, சைலண்ட் என்ற வார்த்தையில் ஒளிந்திருக்கும் இன்னொரு வார்த்தை லிசன். எனவே யார் அமைதியாக இருக்கிறாரோ அவரால் மட்டுமே கேட்க இயலும். நிசப்தத்தில் கடவுளின் குரலை உறங்கும் நிலையில் கனவின் வழியாக கேட்கிறார் நமது புனிதர். பழைய ஏற்பாட்டில் கடவுள் தனது செய்தியை கொண்டு செல்ல கனவை ஒரு ஊடகமாக பயன்படுத்தினார். கடவுளை இறைவேண்டலில் தன் தேவைகளுக்காகவும் ஆபத்தான சூழ்நிலைகளுக்காகவும் வேண்டிய போது அவருக்கு கடவுள் சொப்பன அமைதியில் பதில் கொடுத்தார். யோசேப்புக்கு கடவுள் கனவின் வழியாக 4 முறை செய்தியை தருகிறார். 4 முறையும் கடவுளின் விருப்பத்தை கனவில் உணர்ந்த யோசேப்பு அமைதியுடன் செயல்படுகிறார். 1 மத்தேயு 1:20, யோசேப்பே, தாவீதின் மகனே, உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். கடவுளின் அமைதியில் நிறைந்திருப்பவன் ஆழ்கடல் அமைதி போன்றவன் போல் செயல்படுவான். ஆழ்நிலை கடல் எதற்கும் அசையாது. அதே போல ஆழ்நிலை அமைதியில் உள்ளவர்களை வெளி நிகழ்வுகள் பாதிப்பை ஏற்படுத்தினாலும் கடவுளின் அருள் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும். 2 மத்தேயு 2:13, நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் எகிப்துக்கு கூட்டிக் கொண்டு போ, உமக்கு சொல்லும் வரை அங்கேயே இரும். அமைதியுடன் கீழ்ப்படுகிறார் புனித யோசேப்பு திருக்குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு. இப்போதுதான் இடையர்கள் வந்து போனார்கள், இப்போதுதான் ஞானிகள் வந்து போனார்கள். இவற்றையெல்லாம் மனதில் அசை போட்டு கடவுளுக்கு நன்றி செலுத்தும் வேளையிலே இன்னொரு வேலையா என்று புகார் மனம் அவரிடத்தில் இல்லை. மாறாக இரவோடு இரவாக தாயையும் சேயையும் பத்திரமாக கூட்டிச் செல்கிறார். 3 மத்தேயு 2:20, நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் நாட்டுக்கு செல்லும். 2030 ஆண்டுக்குள் 82% மக்கள் நாட்டின் பாதுகாப்பு இன்மையின் காரணமாக, உள்நாட்டு குழப்பம் காரணமாக, மத சண்டையின் காரணமாக நிம்மதியான நாடு நோக்கி எதிலியர்களாக குடிபெயர்வார்கள் என்று ஒரு தரவு சொல்லுகிறது. எதிலியராக வாழ்ந்தாலும் எந்த நேரத்திலும் புகார் தெரிவிக்காமல் திருக்குடும்பத்தை பாதுகாப்பு பொறுப்பை செவ்வனை செய்தார். மத்தேயு 4 மத்தேயு 2:22, கலிலேய பகுதிக்கு சென்றார். நாசரேத்து எனப்படும் ஊருக்கு சென்று அங்கு குடியிருந்தார். புனித யோசேப்பின் தவறாத குறைவுபடாத பிரசன்னத்தாலும் பிரமாணிக்கமான அர்ப்பண உணர்வாலும் முந்தப்பட்டு கடவுளின் விருப்பத்தை நேர்மையோடும் அமைதியோடும் செய்தார். இயேசுவினுடைய 12 வயது முதல் 30 வயது வரை நம்முடைய புனிதர் பலவற்றை இயேசுவுக்கு கற்றுக் கொடுத்தார். நாசரேத்தில் இருந்த யோசேப்பு தச்சு பட்டறையில் இயேசுவுக்கு கைவினைஞர் கலையான தச்சு தொழிலை கற்றுக் கொடுத்தார். அந்த தொழிலின் மூலப்பொருள்களின் நுணுக்கங்களை கற்றுக் கொடுத்தார். நாற்காலிகள் மற்றும் மேசைகள் செய்வதற்கு எந்த மரம் பொருத்தமானது என்பதை கற்றுக் கொடுத்தார். நுகங்கள், கலப்பைகளை செய்வதற்கு, அறிவு கூர்மையோடு செய்வதற்கு நுட்பங்களை கற்றுக் கொடுத்தார். ஒரு ஆணியை எப்படி சரியாக பொருத்தி சுத்தியால் அடிக்க வேண்டும் என்பதை இயேசுவுக்கு பயிற்றுவித்தார். இப்படி தச்சு வேலையை மட்டும் கற்றுக் கொடுக்காமல் நல்லொழுக்கத்தையும் வாழ்ந்து காட்டினார். நல்ல தச்சனாக மாற என்னென்ன மதிப்பீடுகள் தேவை என்பதையும் சொல்லிக் கொடுத்தார். 1 பொறுமை, மரம் உலர்ந்து மரம் நன்றாக காய்ந்து தயாராகும் வரை காத்திருப்பது. 2 தீர்மானிக்கும் திறன், தச்சர் நூல் பிடிக்கும் கோட்டை சரியாக தீர்மானித்து செயல்படுவது.
3 விடாமுயற்சி, மேசையின் மேல் பகுதியை மைய தேய்த்து மென்மையாக மாறும் வரை அதை தேய்ப்பது. 4 நேர்மை, தான் செய்த பொருள்களை வாங்க வருபவரிடம் நியாயமான விலைக்கு விற்பது. எனவே அமைதியில் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றிய யோசேப்பு இயேசுவுக்கும் பலவற்றை கற்றுக் கொடுத்தார். இன்றைய நற்செய்தி நமக்கு வழங்குகின்ற பாடம் என்ன? நம்பிக்கையில் நிரம்பிய அமைதியில் வாழ்ந்த யோசேப்பை போல கடவுளுடைய பராமரிப்பை நம்பி கடவுளின் திட்டத்திற்கு ஒத்துழைப்பு தருவோம். அமைதி ஒரு கோழைத்தனம் அல்ல, நல்லவர்களின் வல்லவர்களின் அணிகலன். உள்ளமைதியும் வெளியமைதியும் இன்றியமையாதது. வெளியமைதி இல்லாமல் வாழ்வது கடினம், உள் அமைதி இல்லாமல் வாழவே முடியாது. எனவே நம்முடைய அமைதி மயான அமைதியாக இருக்கக்கூடாது, மாறாக செயலாக்க அமைதியாக புனித யோசேப்பை போல இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் கடவுளின் பண்பான அமைதியை உள்வாங்குவோம். தவக்காலத்தில் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவோம். ஆமீன்.